அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய ஷியாக்களுடைய அரசியல் புரியாமல் அலி ஹாமீனி அவர்களை தலைவராக பார்க்கிற ஒரு பார்வை உலமாக்களிடம் இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ பாமரர்களிடம் இருந்தால் பரவாயில்லை. தாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இதே ஈரானு தான் சிரியாவிலே லட்சக்கணக்கான சுன்னி முஸ்லிம்களை கொண்டு குவித்தது. சிரியாவை பல்லாண்டு காலங்கள் சர்வாதிகார ஆட்சி செய்த ஹாஃபிதுல் அசத், அவனுடைய மகன் பஷாருல் அசத், இவர்கள் அலவி குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஷியாவுடைய தயவோடு தான் அங்கு அஹ்லுசுன்னாவை 40 ஆண்டு காலங்கள் அடக்கி கொடூரம் செய்தவர்கள். வெளியில் வர்ணிக்க முடியாத கொடுமையான சிறைகளில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியவர்கள். பல உலமாக்கள் சிரியாவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்வதற்கு இவர்களே காரணமாக இருந்தவர்கள். இது எல்லாவற்றையும் செய்தது ஈரான் தான். அப்போ இதை நம்ம எப்படி கடந்து போக சொல்றீங்க? இப்போது நடப்பது அவர்கள் கஸா முஸ்லிம்களுக்காக அல்லது முஸ்லிம்களுடைய நலனுக்காக அல்ல, அவர்கள் தாக்கப்பட்டதற்கு பதில் தாக்குகிறார்கள். அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அந்த கோணத்தில் நாம் அதை நியாயப்படுத்துகிறோம், ஈரானுடைய அந்த பதிலடி தாக்குதல். ஆனால் அலி ஹாமினி நமக்கான தலைவர் அல்ல. அவர் நம்முடைய உம்முல் முஃமினீன் ஆயிஷாவையோ சஹாபாக்களையோ ஏற்றுக்கொள்ளாதவர், அவர்கள் மீது அவாண்ட பழி சுமத்துகிற வழியில் வந்தவர். எனவே தயவு செய்து எனக்கு அவகாசம் இல்லை இப்போது. இல்லைன்னா ஷியா எப்படி ஈரானில் வந்தாங்க, அவங்க எந்த ஆட்சி காலத்தில் வந்தாங்க, அஹ்லுசுன்னாவுடைய உலமாக்கள் எப்படி கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க, அந்த வரலாறு தெரிந்தால் அலி ஹாமினியை யாரும் இப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதுக்காக இந்த நேரத்தில் நாம் அவரை பழிக்கணும்னு நான் சொல்லலை. அவரை பழித்து பதிவுகள் போடுங்க, இது அதற்கான நேரம் அல்ல. ஆனால் அவர் நமக்கான ஹீரோவா? அமெரிக்காவை எதிர்ப்பவர்களெல்லாம் நமக்கு ஹீரோ கிடையாது. ஏதோ சீனா இஸ்ரேலை எதிர்க்குது என்பதற்காக சீனாவுடைய கம்யூனிசத்தை ஏற்றுக்குவீங்களா? சீனாவுடைய தலைவர் அங்கீகரிப்பீங்களா? எனவே நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கணும். சஹாபாக்களுடைய அந்த கட்டமைப்பை சீர்குலைக்கிற எந்த ஒரு கொள்கையையும் நாம் ஏற்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.